இங்க ஒரு பொண்ணு பயங்கரமா கத்துறா. யாரோ ஒருத்தர் அவளை தொட வராங்க. ஆனா அவ என்ன தொடாதே அப்படின்னு கத்திட்டு அங்கிருந்து தப்பிக்க பாக்குறா. ஆனா அடுத்த செகண்டே அவ தரையில விழுந்து கிடக்குறா. அவளோட உடம்புல இருந்து ரத்தம் வலியுது. அங்க இருக்கிற டீன் அவளை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறா. ஏன்னா அந்த பொண்ணோட உடம்புல ஏதோ ஒரு அமானுஷ்யமான கொம்பு மாதிரியான உருவம் ஒண்ணு குத்தி வெளியே வந்திருக்கு. அவ வலியால துடிக்கிறத பார்க்கவே ரொம்பவே கொடூரமா இருக்கு. அந்த பொண்ணு மெல்ல எந்திரிக்க பாக்குறா. ஆனா அவளால முடியல. அவளோட மார்பு பகுதியில இருந்து அந்த கூர்மையான கொம்புகள் அவளை உருகுலைக்குது. அதே சமயம் சாம் அங்க வந்து பாக்குறான். அவங்க ரெண்டு பேருக்குமே என்ன நடக்குதுன்னு புரியல. திடீர்னு அந்த பொண்ணு அப்படியே அந்த காத்துல மிதக்குற மாதிரி சிலையாகிறா. அவட உடம்புல இருந்த அந்த கொம்புகள் தானாவே மேல இருக்கிற சீலிங்ல போய் பொறிக்குது. இது ஏதோ ஒரு சாதாரண பேய் வேலை மாதிரி இல்ல. கடவுளே அவங்கள வச்சு செய்யற ஒரு ட்ரிக் மாதிரி தெரியுது. இப்போ அந்த பொண்ணு எந்திரிக்கிறா. அவட கண்ணுல இருந்து ரத்தம் வலியுது. டீன் கிட்ட அந்த பொண்ணு துப்பாக்கி எங்க அப்படின்னு கேட்கிறா. டீன் கோவத்துல இந்நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணு விடாம மிரட்டுறா. சாம் டக்குன்னு அவன் கையில இருந்த துப்பாக்கி எடுத்து அந்த பொண்ணோட நெத்திலேயே சுட்டுறான். ஆனா ஆச்சரியம் என்னன்னா அந்த பொண்ணு சாகல. அவட நெத்தில இருக்கிற அந்த ஓட்டை வழியா ஒரு வெளிச்சம் தெரியுது. அவளுடைய கண்ணுல இருக்கிற கருவிழி காணாம போய் முழுசா வெள்ளை கலர்ல மாறுது. இதை பார்த்த சாம் மற்றும் டீன் ரெண்டு பேருமே உறைஞ்சு போயிட்டாங்க. கடைசியா அந்த பொண்ணு அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்து ஒரு வில்லத்தனமான சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போறா. அந்த இடத்துல ரத்தம் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. சாம் மற்றும் டீன் இப்போ ஒரு மிகப்பெரிய ஆபத்துல சிக்கிருக்காங்கன்னு மட்டும் புரியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கடவுளோட இந்த கொடூர ஆட்டம் எப்படி முடிய போகுது தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.